இனிய காலை வணக்கங்கள் மற்றும் ஒரு காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக இந்த சனிக்கிழமை காலை பொழுதில் நாள் தொடங்கும் நெஸ்டமோல்ட்டையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய குடாநாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய பிராந்திய பத்திரிகைகள், பிரதான பத்திரிகைகள் அனைத்தையும் செய்திகளையும் பார்க்கலாம். குறிப்பாக ஈழநாடு, தினக்குரல், பலம்புரி, உதயன் ஆகிய பத்திரிகைகள் நம்மிடையே கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. முதலில் ஈழநாடு பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்துக்கு முன் மாகாண சபை தேர்தல், பசில் ராஜபக்ஷே அறிவிப்பு என்ற செய்தி. கொரோனா தொற்றால் மேலும் 38 பேர் மரணம் மற்றும் 746 தொற்றாளர்கள் நேற்று அடையாளம். வடக்கு கிழக்கை அபிவிருத்தி செய்யும் வழிமுறைகள் கூட்டமைப்பிடம் உண்டு, சபையில் கூறினார் சாணக்கியன் எம்பி. விகிதாசார பிரதிநிதித்துவ தேர்தல் முறையே நாட்டுக்கு பொருத்தம் என்ற ஒரு செய்தியும். புலிகளின் சொத்துக்கள் எதுவும் என்னிடமில்லை, கிளிநொச்சியில் கூறினார் கேபி. 56 கர்ப்பவதிகள் தொற்றுக்கு பலி. பால்மா விலை அதிகரிப்பு, திங்களன்றே இறுதி முடிவு, புதன்கிழமை பால்மா விநியோகம். ரசாயன உரத்தடைக்கு ஆளுங்கட்சிக்குள் எதிர்ப்பு, 50 எம்பிக்கள் ஜனாதிபதிக்கு கடிதம். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஞானசாரர் வழியிலேயே செல்கிறார், குற்றஞ்சாட்டுகிறார் சரத் பொன்சேகா ஆகிய செய்திகளோடு இன்றைய ஈழநாடு பத்திரிகை வெளிவந்திருக்கிறது. முற்பக்கத்து செய்திகளோடு குறிப்பாக மார்ச் மாதத்துக்கு முன் மாகாண சபை தேர்தல், பசில் ராஜபக்ஷ அறிவிப்பு என்ற செய்தி. நடத்தப்படாமல் இருக்கும் மாகாண சபைகளுக்கான தேர்தலை அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துக்கு முன்பாக நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக பாராளுமன்ற தெரிவுக்குழு கூட்டத்தில் நேற்று அறிவித்தார் என்ற செய்தி. இந்திய வெளிவிவகார செயலாளர் ஜனாதிபதி, பிரதமர், நிதியமைச்சர் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் அரசியல் கட்சிகளை தனித்தனியே சந்தித்து பேசியிருந்தார். இந்த பேச்சுக்களின் போது 13வது திருத்தச் சட்டம் தொடர்பிலும் அதனுடன் தொடர்புடைய மாகாண சபை தேர்தல் தொடர்பிலும் பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் மாகாண சபை தேர்தல் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தேர்தல் முறைமைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சர் தினேஷ் குணவர்தன தலைமையிலான பாராளுமன்ற தெரிவுக்குழு கூட்டம் நேற்று பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. இதன்போது தெரிவுக்குழுவில் புதிதாக சேர்க்கப்பட்ட நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுஃப் ஹக்கீம் ஆகியோர் முதன்முறையாக பங்கேற்றிருந்தனர். அங்கு கருத்து வெளியிட்ட நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ, மாகாண சபைகளுக்கான தேர்தலை உடனடியாக எதிர்வரும் மார்ச் மாதத்துக்கு முன்பாக நடத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்காக மாகாண சபை தேர்தல்கள் சட்டங்களை உடனடியாக நிறைவேற்ற வேண்டிய தேவை உள்ளது. இந்த விடயத்தில் சில சமயங்களில் பாராளுமன்றத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மை ஆதரவு தேவைப்படலாம் என்று தெரிவித்தார். அந்த சமயம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன், அத்தகைய சட்டம் ஒன்றை நிறைவேற்றுவதற்கு 3/2 பங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கட்டாயம் அல்ல. இது தொடர்பில் நான் ஒரு தனிநபர் சட்டமூலம் ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறேன். கால விரயத்தை தடுப்பதற்காக அதையே தேவையான மாற்றங்களோடு சமர்ப்பித்து நிறைவேற்றலாம். மேலும் இந்த சட்டமூலத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஐக்கிய மக்கள் சக்தி, ஜேவிபி என அனைத்து கட்சிகளும் ஆதரவளிப்பதால் முழு பாராளுமன்றத்தின் ஆதரவோடு சட்டத்தை நிறைவேற்றலாம் என்று கூறியிருந்தார். சுமந்திரன் எம்பியின் கருத்தை சட்டமா அதிபரின் பிரதிநிதி அனைத்து உறுப்பினர்களும் ஏற்றுக்கொண்டனர். மேலும் பழைய சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்னர் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தும் சட்ட ஏற்பாடுகளை புதிய சட்டம் மூலமாக சமர்ப்பித்து வழங்கவும் முடிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து விகிதாசார பிரதிநிதித்துவ தேர்தல் முறையே நாட்டுக்கு பொருத்தம் என்ற செய்தி. விகிதாசார பிரதிநிதித்துவத்தை அடிப்படையாக கொண்ட தேர்தல் முறை நாட்டுக்கு பொருத்தமானது என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தேர்தல் சட்டங்கள் மற்றும் தேர்தல் முறைமை தொடர்பாக பொருத்தமான சீர்திருத்தங்களை அடையாளம் காண்பதற்கும் தேவையான திருத்தங்களை பரிந்துரைப்பதற்குமான பாராளுமன்ற விசேட குழுவில் பரிந்துரைத்திருந்தது. விகிதாசார பிரதிநிதித்துவத்தின் ஊடாக பொதுமக்களின் நியாயமான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்த முடியும் என்றும், இந்த முறைமையின் கீழ் சகல வாக்குகளுக்கும் மதிப்பை வழங்க முடியும் என்றும் அக்கட்சி தெரிவித்தது. பாராளுமன்ற விசேட குழு சபை முதல்வர் அமைச்சர் தினேஷ் குணவர்தன தலைமையில் பாராளுமன்றத்தில் கூடியது. புதிய அரசாங்கத்தின் ஊடாக ஸ்திரமான அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்படுவது மற்றும் ஜனநாயகம் நிலைநாட்டப்படுவதும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என அக்கட்சி வலியுறுத்தியது. நாட்டில் உள்ள சகல பூகோள எல்லைகளையும் அடிப்படையாக கொண்ட பிரதிநிதித்துவம் புதிய திருத்தத்தின் ஊடாக மேற்கொள்ளப்பட வேண்டும். விருப்பு வாக்கு முறையின் ஊடாக தமக்கு தேவையான மக்கள் பிரதிநிதித்துவத்தை வாக்காளர்களால் தேர்வு செய்ய முடியும். வாக்குச்சீட்டுகள் மக்களால் இலகுவில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற விசேட குழு முன்னிலையில் சுட்டிக்காட்டியது. தேர்தல் முறையின் ஸ்திரத்தன்மை அவசியமானது என்றும் இது வாக்காளர்களின் கோணத்திலிருந்து பார்க்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. விகிதாசார பிரதிநிதித்துவ முறையை மாற்றியமைக்காது அதில் காணப்படும் குறைபாடுகளை தவிர்ப்பதற்கு புதிய திருத்தங்களின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது தமது நிலைப்பாடு என பாராளுமன்ற விசேட குழு முன்னிலையில் கருத்து தெரிவித்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி குறிப்பிட்டிருந்தது. பாராளுமன்ற விசேட குழு முன்னிலையில் பரிந்துரைகளை முன்வைத்த மக்கள் விடுதலை முன்னணி குறிப்பிடுகையில் விகிதாசார பிரதிநிதித்துவமே நாட்டுக்கு பொருத்தமானது என தெரிவித்தது. விகிதாசார பிரதிநிதித்துவத்தின் கோட்பாடுகள் மாற்றப்பட்டு திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுமாயின்
நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையிலும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்திருந்தார். பெண்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய வலியுறுத்தியிருந்தார். தேசிய பட்டியலில் 50% பெண்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் பாராளுமன்றத்தில் விசேட குழுவில் சுட்டிக்காட்டியிருந்தார். தீர்மானம் எடுக்கும் மட்டத்தில் சகல சந்தர்ப்பங்களிலும் பெண்களின் பிரதிநிதித்துவம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அரசியல் கலாச்சாரத்தில் உள்ள வேறுபாடு காரணமாக அரசியலில் பெண்களின் பங்களிப்பு குறைவடைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இக்கூட்டத்தில் அமைச்சர்களான நிமால் சிறிபாலடி சில்வா, MUM அலி சப்ரி ஆகியோரும் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரவுஃப் ஹக்கீம், ரஞ்சித் மத்தும பண்டாரா, மனோ கணேசன், MA சுமந்திரன், மதுர வித்தானகே, சாகர காரியவசம் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். வடக்கு கிழக்கை அபிவிருத்தி செய்யும் வழிமுறைகள் கூட்டமைப்பினரிடம் உண்டு, சபையில் கூறினார் சாணக்கியன் MP. வடக்கு கிழக்கில் உள்ள வளங்களை வைத்துக் கொண்டு அந்த பகுதிகளை அபிவிருத்தி செய்வதன் ஊடாக நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தக்கூடிய வழிமுறை தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் உள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டை நடத்தி செல்ல வருமானம் அதிகமாக இருக்க வேண்டும், செலவு குறைவாக இருக்க வேண்டும். சாதாரணமாக கூறுவது என்றால் நாட்டில் பணம் இருக்க வேண்டும். உலகில் ஸ்டீவ் ஜாப்ஸ், பில்கேட்ஸ், ஜாக்மார்க் போன்ற கோடீஸ்வரர்கள் தமது திறமையால் உழைப்பால் முன்னேறி வந்தவர்கள் என்பதை நாம் அறிவோம். ஆனால் எமது நாட்டில் கோடீஸ்வரர்கள் அதிக அளவில் உள்ளனர். திருட்டுக்களின் ஊடாக கோடீஸ்வரர்கள் ஆனவர்கள் உள்ளனர். அவர்களின் திருட்டுக்களுக்கு உதவி செய்த அரசியல்வாதிகளும் உள்ளனர். திறமையால் முன்னேறியவர்களும் இருக்கின்றனர். எனினும் அரசியல்வாதிகள் உதவியுடன் பணம் சம்பாதித்தவர்களே அதிகளவானவர்கள் உள்ளனர். அண்மைய காலங்களை எடுத்துக்கொண்டால் ஒரு வருடத்திற்கு பல நூறு கோடிகள் லாபம் பெற்ற தனியார் நிறுவனங்களும் உள்ளன. அவர்களுக்கு அவ்வாறு முடியும் என்றால் அரசுக்கு வருமானம் குறைவடைந்தமை குறித்து அரசாங்கம் தேடி அறிய வேண்டும். அரசு வழங்கிய வரி சலுகைகள் காரணமாக பொதுமக்களை விட நிறுவனங்களே அதிக அளவில் நன்மை பெற்றன. இன்று சீமெந்து, பால்மா, எரிவாயு உள்ளிட்டவற்றுக்கான கட்டுப்பாட்டு விலைகள் நீக்கப்பட்டுள்ளன. சீனி மோசடி, வெள்ளைப்பூடு மோசடி என்று மோசடிகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். நான் விமர்சிக்கவில்லை. வரிச்சலுகை வழங்கப்படுவதால் சாதாரண மக்கள் மீதே தாக்கம் செலுத்துகின்றது. பெரும் நிறுவனங்கள் பாதிக்கப்படுவது இல்லை. எனவேதான் பொதுமக்களுக்கு நன்மை பெற்றுக் கொடுக்கும் வகையிலான வரிச்சலுகை முறையை அறிமுகப்படுத்துமாறு நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்றோம். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு மாதாந்தம் 6000 ரூபாய் வழங்க 2019 ஏப்ரல் பட்ஜெட்டில் முன்மொழியப்பட்டது. இன்று வரை 153 குடும்பங்களுக்கு மாத்திரம் அந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. அந்த கொடுப்பனவும் 2019 டிசம்பர் 31ஆம் தேதிக்கு பிறகு வழங்கப்படவில்லை. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிய வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு. எனினும் அதனை செய்யும் வரை அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். அதற்காக மரண சான்றிதழ் வழங்குவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பது கண்டறியும் வரை இந்த தொகை அந்த மக்களுக்கு நிவாரணமாக வழங்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளோம். வடக்கு கிழக்கில் உள்ள வளங்களை வைத்துக்கொண்டு அந்த பகுதிகளை அபிவிருத்தி செய்வதன் ஊடாக நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பான எம்மிடம் உள்ளது. நாங்கள் நிதியமைச்சருடன் வடக்கு கிழக்கு அபிவிருத்தி வேலை திட்டங்களில் இணைந்து செயல்பட தயாராக உள்ளோம். எம்மிடம் சிறந்த முன்மொழிவுகள் உள்ளன. மாவட்ட ரீதியில் சில முன்மொழிவுகளை கூட எம்மால் வழங்க முடியாது உள்ளது. எனவே எமது திட்டங்களை முன்மொழிய எமக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று தெரிவித்திருந்தார். புலிகளின் சொத்துக்கள் எதுவும் என்னிடம் இல்லை, கிளிநொச்சியில் கூறினார் KP. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் சொத்துக்கள் எதுவும் தன்னிடம் இல்லை. இறுதிப் போரின் போது தான் மலேசியாவில் தலைமறைவாக இருந்தேன் என்று அவர் கூறியிருந்தார். இவ்வாறு புலிகள் அமைப்பின் சர்வதேச வலையமைப்பின் பிரதானியாக கருதப்பட்ட KP எனப்படும் குமரன் பத்மநாதன் தெரிவித்திருந்தார். கிளிநொச்சியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் இறுதிப் போருக்கு பிறகு புலிகளின் சொத்துக்கள் உங்கள் வசமானது என தகவல்கள் வெளியாகின. அந்த சொத்துக்களுக்கு என்ன நடந்தது என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே KP மேற்கண்டவாறு கூறினார். இறுதிப் போரின் போது நான் மலேசியாவில் தலைமறைவாகி இருந்தேன். எனக்கு எந்த ஒரு சொத்தும் வழங்கப்படவில்லை. நாளாந்த செலவுக்கே பணம் வழங்கப்பட்டது. அவ்வாறு சொத்துக்கள் இருந்திருந்தால் எமது மக்களை அழிவில் இருந்து மீட்டிருக்கலாம். அவர்கள், அதாவது புலிகள், எவ்வாறான சொத்துக்களை விட்டுச் சென்றனர் என்பது எவருக்கும் தெரியாது. எனவே இப்பிரச்சனைக்கு இத்துடன் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். பால்மா விலை அதிகரிப்பு திங்களன்றே இறுதி முடிவு. புதன்கிழமை பால்மா விநியோகம். இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலையை அதிகரிப்பது தொடர்பான இறுதி முடிவு திங்கட்கிழமையே அறிவிக்கப்படும் என்று பால்மா இறக்குமதியாளர்கள் தெரிவித்தனர். கொழும்பு துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கொள்கலன்களை இறக்குமதி செய்வதற்காக $11 லட்சம் விடுவிக்கப்பட்டது. இதன் மூலம் 16 பால்மா கொள்கலன்கள் விடுவிக்கப்படுகின்றன. இவை எதிர்வரும் புதன்கிழமை சந்தைகளுக்கு விநியோகிக்கப்படும். எனினும் 1 கிலோ பால்மாவை 250 300 ரூபாய் வரை
அதிகரிக்க பரிசீலிக்கப்படுகிறது என்றும் தெரிவித்திருந்தார். ரசாயன உரத்தடைக்கு ஆளுங்கட்சிக்குள் எதிர்ப்பு, 50 எம்பிக்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் என்ற செய்தி. ரசாயன உரங்களுக்கு தடை விதிப்பதற்கு அரசாங்கம் முன்னெடுத்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசின் பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளனர். இந்த கடிதத்தில் சுமார் 50 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. விவசாய நடவடிக்கைகளுக்கு ரசாயன உர இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டதன் காரணமாக நாட்டுக்கு தேவையான சேதன பசலைகள் இன்றி விவசாயிகள் கடுமையான நெருக்கடியை எதிர்கொள்வதாகவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளரினால் வழங்கப்பட்ட உறுதிமொழிக்கு அமைவாக குறித்த கடிதத்தை ஜனாதிபதிக்கு வழங்கும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஞானசாரர் வழியிலேயே செல்கிறார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஞானசார வழியிலேயே செல்கிறார் குற்றம் சாட்டுகிறார் சரத் பொன்சேகா. பயங்கரவாதம் தொடர்பில் மீண்டும் பேசி மக்களை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி அரசியல் அதிகாரங்களை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றனவென குற்றம் சாட்டிய ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா, ஞானசாரரின் வழியிலேயே தற்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் போகின்றார். இது குரங்கின் கையில் கூரிய கத்தியை கொடுத்தது போன்றே உள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார். அரசாங்கத்தின் நிதி நிலைமைகள் தொடர்பில் கடந்த காலங்களில் பல்வேறு கருத்துக்கள் நிலவின. இதன்போது தங்களிடம் போதுமான நிதி இருப்பதாக அரசாங்கத்தின் அமைச்சர்கள் கூறியதுடன் சௌபாகிய நோக்கு உறுதிமொழிகளை நிறைவேற்றுவோம் எனவும் கூறியிருந்தனர். அந்த உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படுவதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அவை வெறும் பேச்சாக மட்டுமே உள்ளது. இப்போது இது வங்குரோத்து நாடாக மாறியுள்ளது. மக்களை பிச்சைக்காரர்கள் போன்றே அரசாங்கம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. மாதத்திற்கு 2000 ரூபாயை வழங்குகிறது. அதனை பெற்றுக்கொள்வதற்கு மக்கள் வரிசையில் நிற்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. இது மிகவும் கவலையான விடயம். இதேவேளை தற்போதைய நாட்களில் பயங்கரவாதம் தொடர்பில் மீண்டும் பேசுகின்றனர். மக்களை அச்சுறுத்தவும் அரசியல் அதிகாரங்களை தக்க வைத்துக் கொள்ளவும் கூறுகின்றனர். நான் சிறந்த சிங்கள பௌத்தனே. ஞானசார தேரர் ஊடகங்களுக்கு முன்னால் பயங்கரவாதம் தொடர்பில் பேசுகின்றார். அவரிடம் நான் தர்கா நகரில் பிரச்சனையை ஏற்படுத்தியது போன்று மீண்டும் அது போன்ற விடயங்களை கொண்டு வந்து நாட்டில் அச்ச நிலைமையை ஏற்படுத்தி நாட்டை அழிக்க வேண்டாம் என்று வணங்கி கேட்கின்றேன். இதேவேளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பைத்தியக்காரர் போன்று கதைக்கின்றார். உங்களுக்கு இவரை விடவும் சிறந்தவரை தேட முடியாதா? குறைந்தது அதனை தயாசிரி ஜெயசேகர போன்றோருக்கு கொடுங்கள். தற்போதைய அமைச்சர் ஞானசாரவின் வழியிலேயே போகின்றார். இது குரங்கின் கையில் கூரிய கத்தியை கொடுத்தது போன்றது என்றும் மேலும் தெரிவித்தார். கொரோனா செய்திகளை பொறுத்தவரைக்கும் கொரோனா தொற்றால் மேலும் 38 பேர் மரணம். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றால் மேலும் 38 பேர் உயிரிழந்துள்ளனர். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசு தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நாட்டில் பதிவான கொரோனா மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 13,267 அதிகரித்துள்ளது. நேற்று முன்தினம் உறுதிப்படுத்தப்பட்ட 38 மரணங்களில் 20 ஆண்களும் 18 பெண்களும் உள்ளடங்குகின்றனர். இதில் 5 ஆண்கள் 7 பெண்கள் என 12 பேர் 30 தொடக்கம் 59 வயதுக்கு இடைப்பட்டவர்கள். 26 பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆவர். இதில் 15 ஆண்களும் 11 பெண்களும் அடங்குகின்றனர். இது தவிர 746 தொற்றாளர்கள் நேற்று அடையாளம். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று உறுதியான மேலும் 746 பேர் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்று சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,24,937 அதிகரித்தது. அத்துடன் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 421 பேர் நேற்று குணமடைந்தனர். அதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,79,182 உயர்வடைந்துள்ளது. 56 கர்ப்பவதிகள் தொற்றுக்கு பலி. நாட்டில் கொரோனா தொற்றால் 56 கர்ப்பவதிகள் உயிரிழந்தனர் என்று சுகாதார அமைச்சின் தாய் மற்றும் சேய் நல இயக்குனர் மருத்துவர் சித்ரா மாலிடி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் அவர் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாட்டில் சுமார் 8,500 கர்ப்பவதிகள் கோவிட்-19 தொற்றால் பாதிக்கப்பட்டனர். கடந்த வாரங்களில் கர்ப்பவதிகளுடைய பெண்களிடையே தொற்று பரவுவது குறைந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இவைதான் இன்றைய தினம் ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை மற்றும் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். அதற்குள் ஒரு விளம்பர இடைவேளை.
இடைவெளி தொடர்ந்து மறுபடியும் பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். மக்களால் தாங்க முடியாத அளவுக்கு உணவுப் பொருட்கள் விலை அதிகரிப்பு, தட்டுப்பாட்டை குறைக்கும் பேரில் அரசு. மாகாணங்களுக்கு இடையில் 21ஆம் திகதி வரை பயணத்தடை நீடிப்பு. நள்ளிரவு வீடு தீப்பற்றி எரிந்ததில் குழந்தை, சிறுவன் உட்பட 5 பேர் பலி. ராகலையில் சம்பவம். சமையல் எரிவாயுவின் விலை 1000 ரூபாவால் அதிகரிக்கும், அனுரகுமார் எம்பி தெரிவிப்பு. பெண்டோரா பேப்பர் விவகாரம், திருக்குமார் நடேசனிடம் 4 மணி நேர விசாரணை மற்றும் நோபல் சமாதான பரிசு 2 பத்திரிகையாளர்களுக்கு. முஸ்லிம்களுக்கு விரோதமாக பேசிவிட்டு முஸ்லிம் நாடுகளில் பிச்சை எடுக்கும் அமைச்சர்கள் என்ற ஒரு செய்தியும். இனப்படுகொலை குற்றச்சாட்டை இலங்கை ஏற்றுக்கொள்ளாது என கனடா தூதுவரிடம் அமைச்சர் பீரிஸ் தெரிவிப்பு என்ற செய்தி. சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவுக்கு பிணை கிடைக்குமா 27ஆம் திகதி அறிவிப்பு. வடக்கு நீர் வேளாண்மைக்கு 14 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பைத்தியக்காரர் போன்று பேசுகிறார், நாட்டை அழிக்க ஞானசாரர் முயல்கிறார், சரத் பொன்சேகா தெரிவிப்பு என்ற செய்தியும். வடக்கில் 28 பேருக்கு கொரோனா. இலங்கையில் நேற்று கொரோனா பலி 38 மற்றும் நேற்றைய தினம் 716 பேருக்கு கொரோனா உறுதி என்ற செய்திகள். குறிப்பாக இந்த செய்திகளை பொறுத்தவரைக்கும் நள்ளிரவு வீடு தீப்பற்றி எரிந்ததில் குழந்தை, சிறுவன் உட்பட 5 பேர் பலி. ராகலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தோட்டப்பிரிவில் தற்காலிக வீடு ஒன்று வியாழக்கிழமை இரவு 10 மணி அளவில் தீப்பிடித்து எரிந்ததில் ஒரு குழந்தை, ஒரு சிறுவன் உட்பட 5 தீயில் சிக்குண்டு பலியாகியிருந்தனர். அந்த செய்தியை பொறுத்தவரைக்கும் நுவரெலியா மாவட்டத்தில் ராகலை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட ராகலை 1ஆம் பிரிவு தோட்டத்தில் இடம்பெற்ற தீ விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பலியாகினர். தாய் 32, அவரது மகள் 11 வயது மற்றும் 1 வயது குழந்தை மற்றும் குழந்தைகளின் தந்தையான 60 வயது நிறைந்த ஒருவரும், பாட்டி 55 தகவல்கள் தவறுதலாக அச்சிடப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று முன்தினம் இரவு 10 மணி அளவில் இடம்பெற்ற இப்பரிதாபகரமான சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் ஆர் ராமையா 60 வயது, அவரின் மனைவியான முத்துலட்சுமி வயது 55, இவர்களின் மகள் டிவானியா வயது 32. குறித்த மகளின் பிள்ளைகள் 2 என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். உயிரிழந்த பெண்ணின் கணவரான ரவீந்திரன் குறித்த வேளையில் வீட்டில் இல்லாத நிலையில் உயிர் தப்பியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராகலை 1ஆம் பிரிவு தோட்டத்தில் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட வீடொன்றிலேயே இவ்வாறு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதற்கான காரணம் கண்டறியப்படவில்லை. பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மக்களால் தாங்க முடியாத அளவுக்கு உணவுப் பொருள் விலை அதிகரிப்பு, தட்டுப்பாட்டை குறைக்கும் பேரில் அரசு. அந்நிய செலாவணி நெருக்கடியின் மத்தியில் உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை மோசமடைந்து வருவதால் கருப்பு சந்தை வர்த்தகத்தை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான விலை கட்டுப்பாட்டை அரசாங்கம் நீக்கியுள்ளது. பால்மா, கோதுமை, சீனி, திரவ எரிவாயு ஆகியவற்றுக்கான விலை கட்டுப்பாடுகளை நீக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. இதன் மூலம் பொருட்களின் நிரம்பல் அதிகரிக்கும் என்று அரசாங்கம் நம்புகிறது. பொருட்களின் விலைகள் 37% வரை உயரலாம், ஆனால் வர்த்தகர்கள் மனசாட்சியற்ற விதத்தில் லாபம் ஈட்ட மாட்டார்கள் என்று நம்பப்படுகிறது என்று வர்த்தக அமைச்சர் அதிகாரி ஒருவர் AFP செய்தி நிறுவனத்திற்கு தெரிவித்துள்ளார். தொற்று நோயால் ஏற்பட்ட பொருளாதார மந்த நிலையால் உருவாகியுள்ள அந்நிய செலாவணி பற்றாக்குறை இலங்கையில் உணவு, மருந்துகள் மற்றும் ஏனைய அத்தியாவசிய பொருட்களுக்கு பெருந்தட்டுப்பாட்டை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 31 உணவு பற்றாக்குறை தொடர்பாக அரசாங்கம் அவசர கால நிலையை அறிவித்ததுடன் பங்கீட்டு முறைமையையும் நடைமுறைப்படுத்தியது. இதனால் விவசாயிகள் தங்கள் அரிசியை அரசாங்க நிறுவனத்திற்கு விற்பனை செய்வதற்கான கட்டாய நிலை ஏற்பட்டது. அத்துடன் தனியார் களஞ்சிய சாலைகளிலிருந்து பொருட்கள் கைப்பற்றப்பட்டது. ஆயினும் பொருட்களுக்கான தட்டுப்பாடு மோசமடைந்தது. அதே சமயம் கடந்த வாரம் அதிகாரிகளின் அரசின் மீதான விலை கட்டுப்பாடுகளை நீக்கி சந்தைகளுக்கு பொருட்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்தனர். ஆனால் அப்போதிருந்து அரிசியின் விலை 1/3 பங்குக்கு மேலாக உயர்ந்துள்ளது. ஆனால் மக்கள் விரும்பும் அளவுக்கு அரிசியை கொள்வனவு செய்யக்கூடியதாக உள்ளது. பங்கீட்டு நடைமுறையின் போது அரச விற்பனை நிலையங்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் 1 கிலோ, அதாவது 2.2 பவுண்டுகள் அரிசியை மட்டுமே விற்றன. சீனி மற்றும் பருப்பு இதேபோல பங்கீட்டு அடிப்படையில் விற்பனை செய்யப்பட்டது. அதே சமயம் கிட்டத்தட்ட அனைத்து தனியார் வர்த்தகர்களும் சந்தையில் இருந்து விலகி இருந்தனர். மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கேப்ரால் கடந்த வியாழக்கிழமை செய்தியாளர்கள் மத்தியில் கூறுகையில், கடந்த 3 மாதங்களாக கொழும்பு துறைமுகத்தில் தடுக்கப்பட்டிருக்கும் பால்மா கொள்கலன்களை விடுவிப்பதற்கு சுமார் $50 மில்லியன் அங்கீகாரம் வழங்கியிருந்ததாக கூறியிருந்தார். இப்போது வெள்ளிக்கிழமையிலிருந்து விலை கட்டுப்பாடுகள் அகற்றப்பட்டதால் இறக்குமதி செய்யப்பட்ட 1 கிலோ பால்மாவின் விலை 1/3 பங்கிற்கு மேல் அதிகரித்திருக்கிறது.
அதாவது 1300 ரூபாவாக இருக்கும் என வர்த்தகர்கள் தெரிவித்தனர். எரிவாயுவின் விலை சுமார் 35% உயர காரணமாக உள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று நோய் முக்கிய துறையான சுற்றுலா தொழிலில் கொடூரமான முறையில் ஸ்தம்பிதமடைய செய்திருந்த நிலையில் இலங்கையின் பொருளாதாரம் கடந்த ஆண்டு 3.6% வீழ்ச்சியடைந்தது. நாணய பற்றாக்குறை காரணமாக 2020 மார்ச் மாதத்தில் வாகனங்கள், உதிரிப்பாகங்கள் மற்றும் உபகரணங்கள் உட்பட அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதியை அரசாங்கம் தடை செய்தது. இலங்கை ஏற்கனவே அதிக தொகை வெளிநாட்டு கடனை திருப்பிச் செலுத்த வேண்டிய நிலையில் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாத இறுதியில் இலங்கையின் அந்நிய செலாவணி கையிருப்பு $3.55 பில்லியன் இருந்தது. இந்த ஆண்டின் இறுதிக்குள் சுமார் $2 பில்லியன் வெளிநாட்டு கடன்களை திருப்பிச் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். சமையல் எரிவாயுவின் விலை 1000 ரூபாவால் அதிகரிக்கும். தரகு பண அரசே ஆட்சியில் அனுரகுமார் எம்பி தெரிவிப்பு. அரசாங்கத்தின் தவறான பொருளாதார கொள்கைகள் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கட்டுப்பாடுகளின்றி அதிகரித்து செல்ல காரணம் என்று தெரிவித்த ஜேவிபி தலைவரான தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க, பொருளாதார மற்றும் நிதி நெருக்கடிகளுக்கு பிரதான காரணம் ஊழல் மோசடியான அரசியலாகும். இந்த அரசியலுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இதேவேளை அரசாங்கத்தின் இவ்வாறான பொருளாதார கொள்கையில் பாரிய ஊழல் மோசடிகள் இருப்பதாகவும், தமக்கு கிடைக்கும் தரகு பணத்தை அடிப்படையாக கொண்டே எந்த ஒரு திட்டமும் ஆரம்பிக்கப்படுகிறது என்றும் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை சமகால பொருளாதார நெருக்கடிகள் தொடர்பிலான சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையை முன்வைத்து உரையாற்றும் போது இவ்வாறு அவர் தெரிவித்திருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த சில நாட்களாக பால்மா, சீனி, எரிவாயுவை கொள்வனவு செய்வதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். எண்ணிற்கும் அதிகமான கொள்கலன்கள் துறைமுகத்தில் தேங்கியுள்ளன. அன்றாட விவசாய நடவடிக்கைகளுக்கான உரத்தை விவசாயிகளுக்கு பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. அன்றாடம் மக்கள் கொள்வனவு செய்யும் அத்தியாவசிய பொருட்களின் விலை பாரிய அளவில் அதிகரித்துள்ளது. இவற்றை கட்டுப்படுத்த அரசாங்கம் பல்வேறு வர்த்தமானி அறிவித்தல்களை வெளியிட்டதுடன் அவசரகால சட்டத்தையும் பிரகடனப்படுத்தியுள்ளது. இவற்றுக்கு மேலதிகமாக அத்தியாவசிய சேவைகளுக்கு என ஆணையாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டார் என்றாலும் இந்த எந்த ஒரு நடவடிக்கையும் சாத்தியமாகவில்லை. இவை அனைத்தும் செல்லுபடியற்ற தீர்மானங்களாக மாறியுள்ளன. கடந்த வாரம் அரிசிக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு விலை அமைச்சரவை முடிவின் பிரகாரம் நீக்கப்பட்டது. மறுநாள் அரிசி விலையை ஆலை உரிமையாளர்கள் அறிவித்தனர். அமைச்சரவையின் உறுப்பினர்களுக்கு ஆலை உரிமையாளர்களுக்கும் இடையில் இணக்கப்பாடுகள் உள்ளதா என்ற சந்தேகம் எமக்கு உள்ளது. இதேவேளை தற்போது அமைச்சரவை கூட்டத்தில் சீமெந்து, பால்மா, சீனி உட்பட பல்வேறு பொருட்களுக்கான கட்டுப்பாட்டு விலைகள் நீக்கப்பட்டுள்ளன. இதனால் பால்மாவின் விலையை 350 ரூபாவால் உயர்த்துவதற்கு பால்மா நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளன. 380 ரூபாவாக இருந்த பால்மா பாக்கெட் ஒன்றின் விலை 520 ரூபாவாக உயர்வடைந்துள்ளது. அதேபோன்று எரிவாயு விலை 1000 ரூபாவால் உயர்வடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. கோதுமை மாவின் விலையும் 10 ரூபாவால் அதிகரிக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீமெந்து விலையை அதிகரிக்க உள்ளமையையும் தெரிவித்துள்ளார். பண்டோரா பேப்பர் விவகாரம், திருக்குமார் நடேசனிடம் 4 மணி நேர விசாரணை. பண்டோரா பேப்பர்ஸ் ரகசிய ஆவணத்தின் ஊடாக வெளியிடப்பட்ட தகவல்கள் குறித்து முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நிருப்பமா ராஜபக்சவின் கணவரான திருக்குமார் நடேசன் லஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் வாக்குமூலம் அளித்துள்ளார். வெள்ளிக்கிழமை கொழும்பில் உள்ள லஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஆணைக்குழுவிற்கு சென்ற அவர் 4 மணித்தியாலங்கள் அதிகாரிகள் முன்னிலையில் வாக்குமூலம் அளித்துள்ளார். உலக தலைவர்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் சொத்து மற்றும் ஊழல்களை வெளிப்படுத்திய பண்டோரா பேப்பர்ஸ் ரகசிய ஆவணத்தில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நிருப்பமா ராஜபக்ஷ மற்றும் அவரின் கணவர் திருக்குமார் நடேசன் ஆகியோரின் பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருந்தன. இந்நிலையில் பண்டோரா பேப்பர்களில் பெயர் வெளியாகியுள்ள தகவல்கள் குறித்து விசாரணையை முன்னெடுத்து 1 மாத காலத்தில் தனக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதியினால் லஞ்ச மற்றும் ஊழல் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய குறித்த விடயம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக திருக்குமார் நடேசன் லஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். இதன்படி வெள்ளிக்கிழமை அங்கு சென்று அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். இனப்படுகொலை குற்றச்சாட்டை இலங்கை ஏற்றுக்கொள்ளாது கனடா தூதுவரிடம் அமைச்சர் பீரிஸ் தெரிவிப்பு. இலங்கையில் கடந்த கால மோதல்கள் தொடர்பான இனப்படுகொலை சார்ந்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள முடியாதென்ற இலங்கையின் நிலைப்பாட்டை கனடிய தூதுவர் டேவிட் மெக்கனிடம் வெளிநாட்டு அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். கனேடிய தூதுவர் டேவிட் மெக்கனினை வெள்ளிக்கிழமை வெளிநாட்டு அமைச்சில் வைத்து வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் சந்தித்த போதே இலங்கையின் கவலையை வெளிப்படுத்தினார்.
இந்த சந்திப்பின் போது இருதரப்பு ஒத்துழைப்பின் பல பகுதிகள் குறித்து கலந்துரையாடப்பட்டன. ஜெனீவா மற்றும் நியூயார்க்கிலான இலங்கையின் அண்மைய பல்தரப்பு ஈடுபாடுகள் குறித்தும் தூதுவருக்கு அமைச்சர் விளக்கினார். இலங்கையின் தடுப்பூசி செயல் திட்டம் மற்றும் படிப்படியாக நாட்டை மீளத்திருத்தல் தொடர்பான முன்னேற்றம் குறித்து தூதுவருக்கு அமைச்சர் தெளிவுபடுத்தினார். தொற்று நோயிலிருந்து இலங்கையை மீட்டெடுக்கும் செயல்முறையில் கனடாவின் பங்களிப்பை அமைச்சர் பாராட்டியிருந்தார். சாத்தியமான அனைத்து வழிகளிலிருந்தும் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதற்கு இலங்கை தொடர்ந்தும் எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். கனடாவில் கொரோனாவுக்கு பின்னைய மீட்பு நடைமுறை, இலங்கை மற்றும் கனடாவிற்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த ஏனைய விடயங்கள் குறித்து தூதுவர் அமைச்சருக்கு விளக்கியிருந்தார். இலங்கையில் கடந்த கால மோதல்கள் தொடர்பாக இனப்படுகொலை சார்ந்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ளாத இலங்கையின் ஆட்சேபனை நிலைப்பாடு உட்பட ஒன்டாரியோ சட்டமன்றத்தில் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நிறைவேற்றப்பட்ட தனியார் உறுப்பினர்கள் பொது சட்ட மூலம் குறித்து இலங்கையின் வலுவான கவலையை அமைச்சர் மீண்டும் வலியுறுத்தினார். இந்த சட்டம் ஒன்டாரியோ மேல் நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் அவர் ஆற்றிய உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி பல தசாப்த கால பயங்கரவாத மோதலை தொடர்ந்து சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை அடைந்து கொள்வதற்கான முயற்சிகளை இலங்கை தொடர்வதாக அவர் மேலும் தெரிவித்தார். விடுதலை புலிகள் கனடாவில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பினர் ஆவர் என்பதையும் அமைச்சர் நினைவு கூர்ந்திருந்தார். ஒன்டாரியோ சட்டமன்றத்தின் தீர்மானமான இந்த விடயம் அரசியலமைப்பு சார்ந்த கேள்வி என்ற வகையில் நீதித்துறையின் செயற்பாட்டில் உள்ளதாக தூதுவர் குறிப்பிட்டார். அதன் முன்னேற்றங்கள் குறித்து அமைச்சருக்கு தெரிவிப்பதற்கு அவர் ஒப்புக்கொண்டிருந்தார். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் தான் ஆற்றிய உரை, மனித உரிமைகள் தொடர்பான விடயங்கள் மற்றும் உள்நாட்டில் முன்னெடுக்கப்பட்டுள்ள அது சார்ந்த சமீபத்திய நடவடிக்கைகள் குறித்த தகவல்களை தூதுவருக்கு அமைச்சர் வழங்கினார். வடக்கு நீர் வேளாண்மைக்கு 14 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார சவால்களுக்கு மத்தியிலும் நீர் வேளாண்மையை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள பெருந்தொகையினை சரியான முறையில் பயன்படுத்தி பயனாளர்கள் தங்களுடைய வாழ்வை வளப்படுத்திக் கொள்வதுடன் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு செலுத்த வேண்டும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வேண்டுகோள் விடுத்துள்ளார். வடக்கில் கடலட்டை வளர்ப்பு, கடல் பாசி செய்கை மற்றும் கொடுவா மீன் வளர்ப்பில் ஈடுபட விரும்புகின்ற தொழில் முயற்சியாளர்கள் தெரிவு செய்து பயனாளர்களுக்கு ஆரம்ப முதலீடுகளை வழங்குவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளமை தொடர்பாகவே மேற்கொண்டவாறு அவர் தெரிவித்திருந்தார். கடற்தொழில் அமைச்சின் தேசிய நீரியல் வள அபிவிருத்தி அதிகார சபையினால் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த திட்டங்களுக்காக கலப்பு பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்தி பிரிவினால் சுமார் 11 கோடி 65 லட்சம் ரூபாய்களும், சமுர்த்தி திட்டத்தினூடாக சுமார் 2 கோடி 90 லட்சம் ரூபாய்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் கலப்பு பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்தி பிரிவினரால் ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து வடக்கு மாகாணத்தில் கடல் பாசி செய்கை மேற்கொள்வதற்காக 100 பயனாளர்களும், கடலட்டை வளர்ப்பிற்காக 100 பயனாளர்களும், கொடுவா மீன் வளர்ப்பிற்காக 50 பயனாளர்களும் தெரிவு செய்யப்பட உள்ளனர். அதனைவிட தெரிவு செய்யப்பட்ட நன்னீர் நிலைகளில் இறால் மற்றும் மீன் குஞ்சுகளை விடுவதன் மூலம் அந்தந்த பிரதேச மக்களுக்கு வாழ்வாதாரத்தினை ஏற்படுத்தல் போன்ற சுமார் 7 வேலை திட்டங்கள் திட்டமிடப்பட்டு அவற்றிற்கான நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான பயனாளர்கள் தெரிவுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் திட்டங்கள் தொடர்பாக பயனாளர்களுக்கு தெளிவுபடுத்தி இந்த நிதியுதவியை ஆரம்ப முதலீடுகளாக கொண்டு நீடித்த பொருளாதார நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் பயனாளர்கள் தொடர்ச்சியாக வழிபடுத்தப்பட வேண்டும் என்றும் தேசிய நீரியல் வள அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகளுக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பைத்தியக்காரர் போன்று பேசுகிறார், நாட்டை அழிக்க ஞானசாரர் முயல்கிறார், சரத் பொன்சேகா இவ்வாறு தெரிவித்தார் என்ற செய்தி. பயங்கரவாதம் தொடர்பில் மீண்டும் பேசி மக்களை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி அரசியல் அதிகாரங்களை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டிய ஐக்கிய மக்கள் சக்தி எம்பியின் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தற்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஞானசாரரின் வழியிலேயே போகின்றார், இது குரங்கின் கையில் கூரிய கத்தியை கொடுத்தது போன்றே உள்ளது எனவும் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை சமகால பொருளாதார நெருக்கடிகள் தொடர்பில் ஜேவிபி தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவினால் முன்வைக்கப்பட்ட சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையை வழிமொழிந்து உரையாற்றும் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். நிலைமைகள் தொடர்பில் கடந்த காலங்களில் பல்வேறு கருத்துக்கள் நிலவின. இதன் போது தங்களிடம் போதுமான நிதி இருப்பதாக அரசாங்கத்தின் அமைச்சர்கள் கூறியதுடன் சௌபாகிய நோக்கு உறுதிமொழிகளை நிறைவேற்றுவோம் என்றும் கூறினர். அந்த உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படுவதை நாங்கள் வரவேற்கின்றோம், ஆனால் அவை வெறும் பேச்சாக மட்டுமே உள்ளன.
இப்போது இது வங்குரோத்து நாடாக மாறிவிட்டது. மக்களை பிச்சைக்காரர்கள் போன்றே அரசாங்கம் நினைத்துக் கொண்டிருக்கின்றது. மாதத்திற்கு 2000 ரூபாவை வழங்குகின்றது. அதனை பெற்றுக்கொள்வதற்கு மக்கள் வரிசையில் நிற்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. இது மிகவும் கவலையான விடயம். மக்களை பிச்சைக்காரர்கள் போன்று மாற்றி நீங்கள் பணத்தை வீணடிக்கும் செயற்பாடுகளையும் முன்னெடுக்கின்றீர்கள். நீங்கள் நடைபாதையை அமைப்பதற்காக 200 கோடி ரூபாவை ஒதுக்குகின்றீர்கள். உங்களின் எம்பி ஒருவர் ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு உண்டால் போதும் என்று மக்களுக்கு கூறுகின்றார். இதேவேளை தற்போது வீடுகளுக்கு உள்நாட்டு மருந்துகளை வழங்குவதற்காக 600 கோடி ரூபாவை ஒதுக்கியுள்ளீர்கள். ஏற்கனவே மக்கள் வீடுகளில் அது போன்ற மருந்தை அவித்து குடிக்கின்றனர். அப்படி வழங்கினால் அதனை வரவேற்கின்றோம். ஆனால் அதன் மூலம் நடப்பது என்ன? அந்த 600 கோடி ரூபாவில் 200 கோடி ரூபாய் எவருடையதேனும் சட்டைப்பைக்குள் போகும் என்றும் அறிவோம். இதேவேளை தற்போதைய நாட்களில் பயங்கரவாதம் தொடர்பில் மீண்டும் பேசுகின்றனர். மக்களை அச்சுறுத்தும் அரசியல் அதிகாரங்களை தக்க வைத்துக் கொள்ளவும் கூறுகின்றனர். நான் சிறந்த சிங்கள பௌத்தனே. ஞானசார தேரர் ஊடகங்களுக்கு முன்னால் பயங்கரவாதம் தொடர்பில் பேசுகின்றார். அவரிடம் நான் தர்கா நகரில் பிரச்சனையை ஏற்படுத்தியது போன்று மீண்டும் அதே போன்று விடயங்களை கொண்டு வந்து நாட்டில் அச்ச நிலைமையை ஏற்படுத்தி நாட்டை அழிக்க வேண்டாம் என்று வணங்கி கேட்கின்றேன். இதேவேளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பைத்தியக்காரரை போல கதைக்கிறார். உங்களுக்கு இவரை விடவும் சிறந்தவரை தேட முடியாதா? குறைந்தது அதனை தயாசிரி ஜெயசேகர போன்றோருக்கு கொடுங்கள். தற்போதைய அமைச்சர் ஞானசாரவின் வழியிலேயே போகின்றார். இது குரங்கின் கையில் கூரிய கத்தியை கொடுத்தது போன்றது என்றும் தெரிவித்திருந்தார். முஸ்லிம்களுக்கு விரோதமாக பேசிவிட்டு முஸ்லிம் நாடுகளில் பிச்சை எடுக்கும் அமைச்சர்கள் முஸ்லிம்களின் வர்த்தக நிலையங்களை புறக்கணிக்குமாறும் அவர்களுடனான உறவு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் சிங்கள மக்களை உசுப்பேற்றிய உதய கம்மன்பில, விமல் வீரவங்ச, சரத் வீரசேகர போன்ற அமைச்சர்கள் இன்று முஸ்லிம் நாடுகளுக்கு சென்று பிச்சை எடுக்கின்றனர் என ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி இம்ரான் மஹரூப் தெரிவித்திருந்தார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், அரசின் அண்மைக்கால நடவடிக்கைகளை பார்க்கும் போது மீண்டும் இனவாதத்தை தூண்டுகின்ற வகையில் கையில் எடுத்துக்கொண்டு நாட்டில் இனங்களுக்கு இடையில் பிரச்சனை ஒன்றை ஏற்படுத்தப் போகின்றதா என்ற சந்தேகம் எழுகிறது. குறிப்பாக இந்த அரசு ஆட்சி அமைத்த பின்னர் பெரும்பான்மை சமூகத்தினரால் அமைக்கப்பட்ட அரசாக இருந்தாலும் 20வது திருத்தத்தை 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றிக் கொள்ள முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுக் கொண்டது. இவ்வாறான நிலையில் அரசு மீண்டும் இனவாதத்தை தூண்டுகின்ற நடவடிக்கையை ஆரம்பித்திருக்கிறது. அரசில் இருக்கும் சில அமைச்சர்கள் இனவாதத்தை தூண்டியவர்கள் குறிப்பாக முஸ்லிம்களின் வர்த்தக நிலையங்களை புறக்கணிக்குமாறும் அவர்களுடன் உறவு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் பிரசாரம் செய்த உதய கம்மன் பில, விமல் வீரவங்ச, சரத் வீரசேகர போன்ற அமைச்சர்கள் இன்று முஸ்லிம் நாடுகளுக்கு சென்று பிச்சை எடுப்பதை காண்கின்றோம். பங்களாதேஷிடம் கடன் கேட்கும் நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் அமைச்சர்கள் அரபு நாடுகளுக்கு சென்று வட்டியற்ற கடனை பெற்று வரும் நிலைமையே இருந்தது. ஆனால் அரசாங்கம் கொடுக்கல் வாங்கல் செய்து வரும் சீனா கடனை வழங்கிய விட்டு நாட்டை எழுதி கொள்ளும் கலாச்சாரமே இருந்து வருகிறது. ஆகையால் எதற்காக இந்த இரட்டை முகம் என்றே நாங்கள் அரசிடம் கேட்கின்றோம் என்றும் தெரிவித்தார். அதுபோல சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவுக்கு பிணை கிடைக்குமா? 27ஆம் திகதி அறிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை தாக்குதல்கள் குறித்த விசாரணைகளுக்கு கைது செய்யப்பட்டு சிஐடியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பின்னர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சமூக செயற்பாட்டாளரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவுக்கு பிணையளிப்பதா இல்லையா என்பது தொடர்பிலான தீர்ப்பு எதிர்வரும் 27ஆம் திகதி அறிவிக்கப்படும் என புத்தளம் மேல் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சிரேஷ்ட சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவுக்கு அவர் உள்ளிட்ட இருவருக்கு எதிராக சதி செய்தமை, சமூகங்களிடையே வெறுப்புணர்வை தூண்டிய குற்றச்சாட்டு ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் புத்தளம் மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பகிர்வு பத்திரம் மீதான வழக்கு விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் நேற்று வெள்ளிக்கிழமை மீளவும் விசாரணைக்கு எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இவ்வழக்கு தொடர்பான தீர்ப்பு எதிர்வரும் 27ஆம் திகதி அறிவிக்கப்படும் என புத்தளம் மேல் நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாகாணங்களுக்கு இடையில் 21ஆம் திகதி வரை பயணத்தடை நீடிப்பு. மாகாணங்களுக்கு இடையில் அமுலில் உள்ள பயண கட்டுப்பாட்டை மேலும் 1 வார காலத்திற்கு நீடிப்பதற்கு கோவிட் தடுப்பு செயலணி தீர்மானித்திருந்தது. இதன்படி எதிர்வரும் 21ஆம் திகதி வரையில் மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடு தொடரும் என்று ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கோவிட் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் ஆகஸ்ட் 21ஆம் திகதி முதல் நாடு முழுவதும் அமுல்படுத்தப்பட்டிருந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அக்டோபர் 1ஆம் திகதி முதல்
அக்டோபர் 21ஆம் தேதியுடன் தளர்த்தப்பட்டது. எனினும் தொற்று அச்சுறுத்தல் தொடர்வதால் மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாட்டை தொடர்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஆரம்பத்தில் எதிர்வரும் 14ஆம் தேதி வரையில் தொடர்வதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கோவிட் தடுப்பு செயலணி கூட்டத்தில் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அந்த கட்டுப்பாட்டை 21ஆம் தேதி வரையில் நீடிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்தது. இதேவேளை மாகாணங்களுக்கு இடையிலான பொது போக்குவரத்து சேவைகள் 21ஆம் தேதி வரையில் இயங்காது என்று போக்குவரத்து அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. நோபல் சமாதான பரிசு இரு பத்திரிகையாளர்களுக்கு 2021ஆம் ஆண்டு சமாதானத்துக்கான நோபல் பரிசு இரு பத்திரிகையாளர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதாக நோபல் தேர்வுக்குழு அறிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் பத்திரிகையாளர் மரியா ரெசா, ரஷ்ய பத்திரிகையாளர் டிமிட்ரி முரட்டோ ஆகிய இருவருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுவதாக நார்வே நோபல் தேர்வுக்குழு அறிவித்தது. அமைதிக்காகவும் ஜனநாயகத்தின் கருத்து சுதந்திரத்துக்காகவும் பாதுகாக்கும் முயற்சிகளுக்காகவும் இவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக மருத்துவம், இயற்பியல், வேதியியல், பொருளாதாரம், அமைதி, இலக்கியம் ஆகிய துறைகளில் சாதனை படைத்த சாதனை படைத்தவர்களுக்காக ஒவ்வொரு ஆண்டும் நோபல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. சமாதானத்துக்கான நோபல் பரிசு நோர்வேயிலும், பிற துறைகளுக்கான நோபல் பரிசு ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமிலும் அறிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் 2021ஆம் ஆண்டிற்கான நோபல் பரிசுகள் அக்டோபர் 5ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. மருத்துவம், இயற்பியல் மற்றும் இலக்கியத்திற்கான நடப்பாண்டுக்கான நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டுவிட்டன. தொடர்ச்சியான செய்திகளை பார்க்கலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு. இடைவெளி தொடர்ந்து மறுபடியும் பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக உதயன் மற்றும் வலம்புரி ஆகிய பத்திரிகைகள் நம்மிடையே இருக்கின்றன. முதலில் 2 பத்திரிகைகளுடைய தலைப்புச் செய்திகளையும் பார்க்கலாம். அடுத்த வருட ஆரம்பத்தில் மாகாண சபை தேர்தல் பழைய முறையிலேயே நடக்கும் என அமைச்சர் பசில் தெரிவிப்பு. விலை உச்சம் தொட்டால் மீள கட்டுப்பாட்டு விலை சொல்கிறது அரசாங்கம். யாழ் போதனா மருத்துவமனையில் சுகாதார உதவியாளர்கள் 62 பேருக்கு நிரந்தர நியமனம். அராலியில் உலாவிய 2 சிப்பாய்கள் கைது. சிறுவர்கள் உட்பட 5 தீயில் கருகி உயிரிழப்பு. பிறந்தநாள் வீட்டில் சோகம் என்ற செய்தி. மாகாண தடை 21 வரை நீடிப்பு. கோத்தாவின் அழைப்பை தவறவிட்டு விடாதீர்கள், புலம்பெயர் தமிழர்களிடம் வலியுறுத்துகின்றார் KP. தொற்று 746, சாவு 38. நேற்றைய கொரோனா விவரங்கள் அவை. இணுவிலில் 21 பவுன் கொள்ளை, ஒருவர் சரணடைய 3 பேர் கைது. ASP ஆனார் பிரசாத் பெர்னாண்டோ என்ற செய்தியும், வில்வம்பழ யோகட் பானம் உருவாக்கியது விவசாய பீடம் என்ற செய்திகளை உதயன் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. வலம்புரி பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்திகள்: நுவரெலியாவில் தீ விபத்து, 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் பலி. அத்தியாவசிய பொருட்களின் விலையை அதிகரித்தேனும் மக்களுக்கு பொருட்களை பெற்றுக் கொடுக்க முயற்சிக்கின்றோம், சபையில் அமைச்சர் ரோஹித. பால்மா விலை குறித்து திங்கள் இறுதி முடிவு. 2022 மார்ச் மாதத்துக்கு முன் மாகாண சபை தேர்தல்களை நடத்த அரசு முடிவு, நிதியமைச்சர் பசில் அறிவித்தார். சிகரெட் விலை அதிகரிக்க வாய்ப்பு. நாட்டில் மேலும் 38 பேர் உயிரிழப்பு. ஒருவரை ஒருவர் குற்றஞ்சாட்டாமல் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள உபாயங்களை தேடுங்கள், சபையில் வர்த்தக அமைச்சர் பந்துல. ஆப்கானிஸ்தானில் மசூதியில் குண்டுவெடிப்பு, 50 பேர் உயிரிழப்பு. வடக்கின் புதிய ஆளுநராக ஜீவன் தியாகராஜா புதன் கடமைகளை பொறுப்பேற்பார். மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தடை அக்டோபர் 21 வரை நீடிப்பு. 18-19 வயதுடைய பாடசாலை மாணவர்களுக்கு அக்டோபர் 21ஆம் தேதி முதல் தடுப்பூசி ஏற்றல் ஆரம்பம். தடுப்பூசியின் 3வது அலகை வழங்க நடவடிக்கை, சுகாதார அமைச்சர் கெஹலிய. உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை முழுமையாக பார்க்கலாம். குறிப்பாக அடுத்த வருட ஆரம்பத்தில் மாகாண சபை தேர்தல் பழைய முறையிலேயே நடக்கும் என அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவிப்பு என்ற செய்தி. அடுத்த வருட முதற்காலாண்டில் பெரும்பாலும் மார்ச்சில் மாகாண சபை தேர்தலை பழைய விகிதாசார முறையிலேயே நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பசில் ராஜபக்ஷ முதன்முறையாக நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் நேற்றைய கூட்டத்துக்கு சென்று இந்த தகவலை தெரிவித்தார். அதனை நாடாளுமன்ற தெரிவுக்குழுவும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டது. தேர்தல் முறைமைகள் தொடர்பாக ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட அமைச்சர் தினேஷ் குணவர்தன தலைமையிலான நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் கூட்டம் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த தெரிவுக்குழுவுக்கு புதிதாக சேர்க்கப்பட்ட நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷவும் எதிர்க்கட்சி உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் நேற்றைய கூட்டத்துக்கு முதற் தடவையாக சமூகம் தந்தனர். இதன்போதே பசில் ராஜபக்ஷ மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். இது தொடர்பான சட்ட திருத்தத்தை அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் நாடாளுமன்றத்தில் முன்வைப்பார்.
தேர்தல் முறைமை தெரிவுக்குழு உரிய கால அவகாசம் எடுத்துக்கொண்டு தேர்தல் சீர்திருத்தம் பற்றிய கருத்து பரிமாற்றங்களை முன்னெடுக்கும் என்றும் பசில் ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார். எதிர்வரும் மார்ச் மாதத்துக்கு முன்னர் தேர்தலை நடத்த வேண்டும் என்று அரசு தீர்மானித்துள்ளது. அதற்காக மாகாண சபை தேர்தல் சட்டங்களை உடனடியாக நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த விடயத்தில் சில சமயங்களில் நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மை ஆதரவு தேவைப்படலாம். இதேவேளை இதுவரை இருந்த தேர்தல் சட்டத்தை அப்படியே மீண்டும் சட்டமாக்கினால் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தும் விடயம் அதில் வராது என்று பசில் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்தார். இது தவிர புதிய சட்ட வரைவுகளை ஒழுங்குபடுத்தும் ஏற்பாடுகளை சட்டமா அதிபர் திணைக்களம் சட்ட வரைஞர் திணைக்களத்துடன் சேர்ந்து மும்முரமாக செயற்படுத்தும் என்றும் தெரிய வருகிறது. விலை உச்சம் தொட்டால் மீள கட்டுப்பாட்டு விலை சொல்கிறது அரசாங்கம். பால்மா, சமையல் எரிவாயு, கோதுமை மா மற்றும் சிமெந்து ஆகியவற்றின் விலைகள் முறையற்ற விதத்தில் அதிகரிக்கப்படுமானால் மீண்டும் கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்படும் என்று ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். பால்மா, சமையல் எரிவாயு, கோதுமை மா மற்றும் சீமெந்து ஆகியவற்றுக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாட்டு விலையை நீக்குவதற்கு ஜனாதிபதி தலைமையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இவ்வாறு கட்டுப்பாட்டு விலை தளர்த்தப்பட்டாலும் சாதாரண லாபத்தை அடிப்படையாக கொண்டே பொருட்கள் விநியோகிக்கப்பட வேண்டும். மாறாக அதிக லாபத்தை ஈட்டும் நோக்கில் முறையற்ற விதத்தில் விலை அதிகரிப்பு இடம்பெறுமானால் மீண்டும் கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்படும். இதனை அடிப்படையாக கொண்டே கட்டுப்பாட்டு விலை தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. உலக சந்தையில் பொருட்களின் விலை உயரும் போது நாட்டிலும் விலை அதிகரிப்பு இடம்பெறுகின்றதெனில் அரசொன்று தேவையா என சிலர் கேள்வி எழுப்பக்கூடும். கடந்த சில வருடங்களாக உலக சந்தையில் பொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டாலும் இங்கு அதிகரிக்கப்படவில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். உலக சந்தை மற்றும் உள்நாட்டு நிலவரத்தை கருத்தில் கொண்டு நுகர்வோருக்கு பெரிதாக தாக்கம் ஏற்படாத வகையிலான விலை அதிகரிப்புக்கே அனுமதி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். யாழ் போதனா மருத்துவமனையில் 62 சுகாதார உதவியாளர்கள் நிரந்தர நியமனம். யாழ் போதனா மருத்துவமனையில் சுகாதார உதவியாளர்களாக பணியாற்றிய 62 பேருக்கு நேற்று நிரந்தர நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் கடந்த 2 வருடங்களாக தற்காலிக சுகாதார உதவியாளர்களாக பணியாற்றி வந்த நிலையில் சுகாதார அமைச்சு அவர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கியுள்ளது. அவர்களுக்குரிய நியமன கடிதங்கள் போதனா மருத்துவமனையில் வைத்து நேற்று வழங்கப்பட்டன. இவற்றை வழங்கும் நிகழ்வில் மருத்துவமனையின் பணிப்பாளர், பிரதிபணிப்பாளர், மருத்துவர்கள் உள்ளிட்ட தரப்பினர்களும் கலந்து கொண்டனர். கோத்தாவின் அழைப்பை தவற விட்டு விடாதீர்கள், புலம்பெயர் தமிழர்களிடம் வலியுறுத்துகின்றார் KP. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ விடுத்துள்ள அழைப்பை புலம்பெயர் தமிழர்கள் தவறவிடக்கூடாது என்று அத்துடன் புலிகள் அமைப்புக்குரிய சொத்துக்கள் எதுவும் என்னிடம் இல்லை என்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் அமைப்பின் சர்வதேச கட்டமைப்பின் முக்கியஸ்தராக செயற்பட்ட KP என்றழைக்கப்படும் குமரன் பத்மநாதன் தெரிவித்தார். கிளிநொச்சி செஞ்சோலை சிறுவர் இல்லத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு கூறியிருந்தார். புலம்பெயர் தமிழர்களுக்கு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவால் விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு புலிகள் அமைப்பின் சொத்துக்கள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். புலம்பெயர் தமிழர்களுக்கு ஜனாதிபதியால் விடுக்கப்பட்டுள்ள அழைப்பானது அவரின் தூரநோக்கு சிந்தனையை தெளிவுபடுத்தியுள்ளது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேச்சு மூலமாக அவற்றை தீர்த்துக் கொள்ள வேண்டும். ஜனாதிபதி தற்போது நேசக்கரம் நீட்டியுள்ளார். எல்லா விடயங்களும் ஒரே அடியாக சாதகமாக முடிவதில்லை. படிப்படியாக அவர்களுடன் கரம் கோர்த்து செயற்பட வேண்டும். எமது தற்போதைய தலைமுறையினருக்காக அதனை செய்தாக வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை நாம் தவறவிடக்கூடாது. ஜனாதிபதியிடம் 3/2 பெரும்பான்மை பலம் இருப்பதால் வாய்ப்பை உரிய வகையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு எமது மக்களிடமும் தலைவர்களிடமும் கேட்டுக்கொள்கின்றேன். அதேவேளை இறுதிப் போரின் போது நான் மலேசியாவில் தலைமுறைவாகி இருந்தேன். எனக்கு எந்த ஒரு சொத்து வழங்கப்படவில்லை. நாளாந்த செலவுக்கே நிதி வழங்கப்பட்டது. அவ்வாறு சொத்துக்கள் இருந்திருந்தால் எமது மக்களை அழிவிலிருந்து மீட்டிருக்க முடியும். எவ்வாறான சொத்துக்களை புலிகள் விட்டு சென்றார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. எனவே இந்த பிரச்சனைக்கு இத்தோடு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அராலியில் உலாவிய 2 சிப்பாய்கள் கைது. வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அராலி தெற்கு பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் உலாவித்திருந்த இராணுவத்தினர் 2 பிரதேச மக்கள் மடக்கி பிடித்து வட்டுக்கோட்டை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். நேற்று முன்தினம் இரவு அராலி தெற்கு பகுதியில் அந்த பகுதியை சேராத 2 சந்தேகத்துக்கிடமான முறையில் சுற்றித் திரிந்துள்ளனர். இதனை அவதானித்த பிரதேச மக்கள் 2 மடக்கி பிடித்துள்ளனர். பிடிக்கப்பட்ட 2 தாம் இராணுவத்தினர் என அடையாளப்படுத்தியுள்ளனர். ஆனால் குறித்த 2 இயக்கச்சி இராணுவ முகாமில் பணியாற்றி விடுமுறையில் உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக வட்டுக்கோட்டை போலீசாருக்கு பிரதேச மக்கள் தகவல் வழங்கினர். சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்த வட்டுக்கோட்டை போலீசார் குறித்த 2 சந்தேகத்துக்கிடமான முறையில் கடமையற்ற பிரதேசத்தில் நடமாடினர் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டனர்.
அவர்கள் பயணித்த காரையும் கைப்பற்றினர். இராணுவ முகாமுக்கு தெரியாது இருவரும் அராலி தெற்கு பகுதிக்கு வந்துள்ளனர் என்பது விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இது தொடர்பாக வட்டுக்கோட்டை போலீசாரால் குறித்த இராணுவ முகாமுக்கு தெரியப்படுத்தப்பட்டதோடு குறித்த இருவருக்கும் போலீஸ் பிணை வழங்கப்பட்டது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை இராணுவத்தினர் முன்னெடுத்து வருகின்றனர். ஏஎஸ்பி ஆனார் பிரசாத் பெர்னாண்டோ. யாழ்ப்பாண தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியான பிரசாத் பெர்னாண்டோ உதவி போலீஸ் அத்தியட்சகராக பதவி உயர்வு பெற்றுள்ளார். நாட்டில் 225 தலைமை போலீஸ் பரிசோதகர்கள் உதவி போலீஸ் அத்தியட்சகர்களாக ஏஎஸ்பியாக பதவி உயர்வு பெற்றுள்ளனர். அவர்களில் பிரசாத் பெர்னாண்டோவும் ஒருவர். இனுவிலில் 21 பவுன் கொள்ளை, ஒருவர் சரணடைய 3 பேர் கைது என்ற செய்தி. இனுவிலில் நள்ளிரவில் வீடு புகுந்து கைக்கோடரிகளை காண்பித்து அச்சுறுத்தி 21 பவுன் நகைகளை கொள்ளையிட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் 3 பேரை யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர் ஒருவர் 13 தங்கப்பவுன் நகைகளுடன் சட்டத்தரணி ஊடாக நேற்று முன்தினம் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் மேலும் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்துடன் 3 தொடர்புடைய நிலையில் அவர்களுக்கு உதவினார் என்று ஒருவருமாக 4 போலீஸ் விசாரணையில் உள்ளனர். கடந்த அக்டோபர் 3ஆம் தேதி இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. போலீஸ் விசாரணையில் சந்தேக நபர்களின் அடையாளம் காணப்பட்ட நிலையிலேயே சந்தேக நபர் ஒருவர் தனது சட்டத்தரணி ஊடாக சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார். அவர் 13 பவுன் தங்க நகைகள் போலீசாரிடம் ஒப்படைத்திருந்தார். இந்த நிலையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 2 நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் இருவரிடமிருந்தும் 2 கைக்கோடரிகளை மற்றும் 6 பவுன் தங்க நகைகள் கைப்பற்றப்பட்டன. சந்தேக நபர்கள் 3 உதவியளித்து கொள்ளை சம்பவத்துக்கு உடந்தையாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டில் மற்றொருவரும் யாழ்ப்பாண போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். விசாரணைகளின் பின்னர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 3 சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முற்படுத்தப்பட்டனர் என்று தெரிவிக்கப்படுகிறது. இவைதான் இன்றைய தினம் காலை பொழுதில் வடக்கிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய பிராந்திய பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்திகளும் அதனுடைய முழுமையான செய்திகளும். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.